ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் குக் VLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். யூன் குக் மூவி நேம் ஐ ஹேட் மை ப்ரொஃபஸர் பட் ஹீ இஸ் மைன். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே அவங்க வீட்டில் இருக்காரு. அப்போ ஏதோ மியூசிக் கேட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேயோட அக்கா பின்னாடி வந்து தலையிலேயே அடிக்கிறாங்க. அக்கா, இப்போ நீ எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஜேகே. எதுக்கு அடிக்கிறேனா, உனக்கு இப்போ 10th எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, நீ என்னன்னா படிக்காமல் மியூசிக் கேட்டு கேம் விளையாடிட்டுருக்கியா அப்படின்றாங்க. அக்கா, அம்மா வேணும்னு எதுவும் அடிக்கலை, நீ ஏன் என்ன அடிக்கிற? அம்மா உன்னை அடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் உன்னை அடிக்கிறேன். அக்கா, எனக்கு தான் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லையே, நீயும் சொல்லிக் கொடுக்க சொன்னால் எங்கேயாவது போயிடுற. அப்புறம் நான் ஸ்கூல் போனால் எனக்கு சுத்தமாக படிக்கவே தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும், அம்மாவும் அப்பாவும் கூட ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? ஓ, அப்போ சாருக்கு நான் வேணால் டியூட்டர் வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது டியூட்டர்? அக்கா, இல்லை வேணாக்கா, நானே படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட பிரதர் இருக்காங்க, அவங்க நல்லாவே நடத்துவாங்க. அவங்க இப்போ தான் யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயரும் படிச்சுட்ருக்காங்க. நான் வேணால் அவங்கள உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, வேணாக்கா, நானே படிச்சுக்கிறேன். இல்லை, நீ இப்படி சொன்னால் படிக்க மாட்டேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகேவோட அக்கா வெளியே போகிறாங்க. ஜேகே அவங்க அக்காவை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்ம அக்கா என்ன பண்ணுறா, அவள் பண்ணுறதே சரியில்லை, நம்ம போய் இவளை அப்பா கிட்ட எப்படியோ போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. இவங்க அப்படியே ஒரு காஃபி ஷாப்குள்ளே போகிறாங்க. தென் நம்ம ஜேகே பின்னாடியே போகிறாரு. அப்போ அவங்க ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன, இவ வேற எங்கேயும் போகாமல் காஃபி ஷாப்குள்ளே போகிறா, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் பக்கத்தில் போய் உட்காரா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. பட் ஃபேஸ் சரியாகவே தெரியல. நம்ம இப்படியே பண்ணால் சும்மா வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் வாங்கி அதை போட்டுட்டு அப்படி நடந்து போகிறாரு. ஜேகே அவங்க அக்காவுக்கும் பின்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, எனக்கு சுத்தமாக கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சேரை தள்ளி தள்ளி போட்டு போய் உட்கார்றாரு. இப்போ அக்கா பேசுகிறது கேட்குது, அப்படி என்ன தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட அக்கா லவ் பண்ணுற பையன், சிஸ்டரோட லவ்வர் கேட்குறாங்க. என்ன, நீ என்ன வர சொல்லியிருக்க, அதுவும் அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, உன்னோட பிரதர் இருக்கான்ல, என்ன சுகாவை சொல்கிறியா? ஆமாம், சுகா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன். ஸோ என்னால் என் பிரதரை பார்த்துக்க முடியல. பட் சுகா அப்படி இல்லைல்ல, எனக்கு பதிலாக சுகாவை என் பிரதருக்கு டியூஷன் எடுக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லவ்வர் சொல்கிறாங்க, நீ சுகாவோட கிளாஸ்மேட் தானே, சுகாவோட ஃப்ரெண்டும் கூட, நீ ஏன் சுகா கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் கிளாஸ்லேயே எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க, பட் ஆனால் சுகா நானாக போய் பேசினா மட்டும்தான் பேசுவான். அதுவும் அவன் இதுக்கு ஒத்துப்பானான்னு தெரில. அதனால தான் எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை, நான் அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் சுகா கிட்டே ஃபோன் பண்ணுறேன், ஏன்னா இப்போ பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்போ சுகாவோட பிரதர் சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சுகா யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, அது ப்ரொஃபஸர் வேறு நடத்திட்டுருக்காங்க. அவர் பாட்டுக்கு எழுந்து வெளியே வராரு. சொல்லு ப்ரோ, என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமான விஷயந்தான், ஒருத்தரோட படிப்பு சம்மந்தமானது அப்படின்றாங்க. யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ உன்னோட கிளாஸ்மேட் ஒருத்தி இருக்கால, உனக்கு தெரியும்ல. யாரை சொல்கிற? அதான் என்னோட லவ்வர். ஆமாம், அவன் எனக்கு கிளாஸ்க்கே வரல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க பிரதரை இன்றைக்கி பார்த்துக்கணும், உனக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் அவனுக்கு 10th எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டே வருது, நீ தான் அவனை படிக்க எப்படியாவது வைக்கணும், அவன் வேற அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க? ஏன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பையன், அவன் கூட இருந்தானா நல்லா படிப்பான் அப்படின்றாங்க. ஆமாம், அவளும் வேறு பார்ட் டைம் ஜாப் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ டக்குன்னு ஜேகேவோட அக்கா மொபைலை வாங்கி, ப்ளீஸ் சுகா ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ண, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன், உனக்கு ஃபீஸ் வேணால் கொடுக்கணுமா சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியுது, நான் வேணால் அவனுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் உன்னோட லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவர் கிளாஸில் போய் உட்காந்துடுறாரு. தென் நெக்ஸ்ட் அப்படியே இங்கே நம்ம ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே செம்ம கோவமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க டிஷ்யூவை கிழிச்சு போட்டார் கோவத்தில். அங்கே போகிற வெயிட்டரை பிடிச்சி, ஏய் இங்கே வா, நான் உன்கிட்ட இது கேட்டேனா, நான் உனக்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறத பார்த்துட்டு அக்காவும் அந்த லவ்வர் எழுந்துச்சி பார்க்குறாங்க. அக்கா கண்டுபிடிச்சிடுறாங்க, இது ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. எனக்கு இது வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் தானே சார் இது கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜேகேவோட அக்கா வந்துட்டு அவங்கள்ட்ட இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. தென் ஜேகே கிட்ட அவங்க அக்கா பேச வராங்க. பட் நம்ம ஜேகே பேசவே மாட்டேங்கிறாரு. அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் வேணால் பேசவா அப்படின்றாங்க. இல்லை அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான். இல்லை நான் பேசுகிறேன், நான் பேசினா எப்படியும் அவன் சமாதானமாக ஆவான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. தென் இப்போ 2 பேருமே ஜேகே இருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜேகே ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போது நான் அந்த லவ்வர் வந்துட்டு ஜேகேவோட அந்த ஹெட்செட் எடுத்து நான் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என் வீட்டுக்கு வருவ? என் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் என் ரூமுக்கு வேறு வருவியா? ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போ அப்படின்றாங்க. அக்கா இதை பார்த்துட்டு ஜேகே ப்ளீஸ் அமைதியாக பேசு. அக்கா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ லவ் பண்ணுறேங்கிறத பற்றி சொல்லக்கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்மா அப்பா இல்லை, நீ பாட்டுக்கு இவனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு எதுவும் ஆகாது ஜேகே, அதான் எனக்காக நீ இருக்கே அப்படின்றாங்க. அக்கா நான் இருக்கேன், அதுக்குன்ட்டு நான் இல்லாதப்பெல்லாம் இவனை கூப்பிட்டு வந்தேன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை நீ இருக்கங்க வந்தால் நான் இங்கே கூப்பிட்டு வந்ததே, அதுவும் உன்கிட்ட பேசுகிறதுக்காக மட்டும்தான் நான் இவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி திமிரா கேட்குறாரு. எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு, ஆனால் எனக்கு உண்மையாலுமே அக்காவை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. நல்லா பார்த்துப்பீங்கன்னா எப்படி பார்த்துப்பீங்க? உங்கள் அம்மா அப்பாலாம் இந்த போய் லவ்வர் சொன்னதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேணான்னு தான் சொல்லுவாங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எப்படி லவ் பண்ணுறேங்கிற பேரில் எங்கள் அக்காவை கழட்டி விட்டுருவீங்க. கடைசியில் எங்கள் அக்கா ஏமாந்து போய் நிற்பா. அப்போ எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியை வருத்தம் பண்ணிக்கும். ஆனால் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஜாலியாக சிரித்து ஜாலியாக போயிடுவீங்க. இல்லை ஜேகே நீ தப்பாக எடுத்துக்காத, நான் மற்ற பர்சன்ஸ் மாதிரி கிடையாது. நான் உங்கள் அக்காவை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா நான் எதை வச்சு நம்புறது? அதுக்கு அந்த லவர் அப்படியே நீ ஏன் என்ன நம்பணும்? நான் ஒன்றவா லவ் பண்ணுறேன், நான் உன் அக்காவை தானே லவ் பண்ணுறேன், அவள் என்ன நம்பினா போதும் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே அக்காவுக்கும் கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் என் பிரதர்கிட்ட அப்படி பேசக்கூடாது, ஏன்னா அவனும் எனக்கு முக்கியம் தானே. நான் உன் பிரதர்கிட்ட பேசணுன்னு பேசலை, ஆனால் அவன் இப்போது நம்ம சொல்கிறத கேட்குற நிலமையிலே இல்லை. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எங்கள் அக்காவை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? உண்மையாக லவ் பண்ணுறீங்களா அப்படி தானே கேட்டேன். ஆமாண்ணா ஆமான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே நீ மரியாதை கொடு, அவங்க உன்னோட பெரியவங்க அப்படின்றாங்க. அக்கா நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? இந்த இடத்துல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா என்ன மாதிரி நிற்க வச்சு பேசியிருக்க மாட்டாங்க, வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. அப்போது அந்த லவ்வர் வந்துட்டு ஜேகே கிட்ட சரி நான் உன் அக்காவை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன், அதுக்காக நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன், நான் எப்படி வேணாலும் நிரூபிப்பேன் அப்படின்றாங்க. சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒர்க் போங்க. சரி அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எங்கள் அக்காவை விட்டுட்டு போக மாட்டீங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவதுன்னா நீ என்ன சொல்கிற? அதாங்க நீ என் அக்கா விட்டு போக மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சுகா வந்து நிற்கிறாரு. அண்ணா நீ கொஞ்சம் நவரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போய் சரி இப்போ உங்கள் அக்காவும் தான் எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறாங்க. உங்கள் அக்கா நாளைக்கு உங்கள் வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் அண்ணனோட நிலமை என்ன? எங்கள் அண்ணனுக்கு ஒரு பிலீவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. யாருடா நீ பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே வர? எங்கள் வீடு உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஆளாளுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நீ பதில் சொல்லு. நீ கேட்குறல உங்கள் அக்காவுக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு, இதே நான் என் அண்ணனுக்கு இதுனா என்ன கேட்காம இருப்பேனா? உன் அக்கா என் அண்ணனை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லு, அப்புறம் நான் எங்கள் அண்ணனை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அக்கா வராங்க. நாங்கள் 2 பேருமே பிரிய மாட்டோம். அப்படி பிரிஞ்சோன்னா நீங்கள் எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எங்களோட லவ்வுக்கு நீங்கள் தான் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் பிரியறதை பற்றி பேசக்கூட கிடையாது. ஏன் நாங்கள் இன்னும் லவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். மேரேஜ் கூட பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு பிரியறதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் சேர்ந்து வாழணும்னு தோணுதா இல்லை பிரியணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறாங்க. அக்கா என் சுத்தமாக எனக்கு செட் ஆக மாட்டான்க்கா, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? சரி ஏன் எங்கள் அண்ணனை செட் ஆக மாட்டேங்கிறான்னு சொல்கிற? எங்கள் அண்ணன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கும் போகிறான், மற்றவங்க மாதிரி கிடையாது. அதான் நீ இருக்கியே, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சரியான ஒரு லூசர்னு. அண்ணா அதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்களா? 10th ஒருத்தருக்கு மார்க் எடுக்கவே தெரிலையாம். கேட்டால் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, அப்புறம் அக்கா பார்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறது. ஏன் அவனுக்கு அறிவு இருந்தால் அவனே படிச்சுக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. நான் உன்கிட்ட கேட்டேன் நான் எதுக்கு என் படிப்பை பற்றி பேசிகிட்ருக்க? சரி நான் வேணா ஒன்று சொல்கிறேன். நீ 10th நிறைய மார்க் எடுத்துட்டேன்னா
அப்புறம் உன் அக்காவும் அண்ணனும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே கம்மியாக மட்டும் மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், அவங்க இஷ்டத்துக்கு நீ அவங்கள விடணும். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீலுக்கு நம்ம ஜேகே ஒத்துக்கிறாரு. சரி நான் ஒத்துக்கிறேன். அட இருப்பா, இதோட மெயின் கண்டிஷன் என்ன தெரியுமா? 490க்கு மேலே நீ மார்க் வாங்கணும். இதுக்கு மேலே மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ சொல்கிறத நாங்கள் எல்லாம் கேட்போம். ஆனால் கொஞ்சம் கம்மியானா கூட நாங்கள் யாருமே உன் பேச்சை கேட்க மாட்டோம். எக்ஸ்பெஷலி நான், என் அக்கா, அப்புறம் என் மாமா இவங்க பேச்சை கேட்குறேன். ஓகே, நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும் அப்படின்றாரு. எல்லாமே சிரிக்கிறாங்க. நம்ம சுக்காவும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? நீ ஒன்று சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. இப்போ தான் நீ எனக்கு தெரிஞ்சு எங்கள் லவ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ அவரை மாமான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. நானும் அப்படி கூப்பிட்டேன். இல்லைக்கா, நான் கூப்பிடவே இல்லை அப்படின்றாங்க. சரி நீ கவலைப்படாத, உன் அக்காவை நான் நல்லாவே பார்த்துப்பேன். அப்படி பார்த்துக்கலனா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியா? அதையும் தான் பார்ப்போமே. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போன்னு இல்லை, நீ ஃபஸ்ட்டு உன்னோட 10th எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நான் இதுக்காகவே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கே பெட்டு கட்டுறாரு. ஆமாம், நீ தானே அவரோட பிரதர், எனக்கு டியூஷன் எடுக்க வரலையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. வெயிட் பண்ணு, நான் ஏன் உனக்கு டியூஷன் எடுக்கணும்? நீ தானே சொன்ன நீயா படித்து 490க்கு மேலே வாங்குறேன்னு, அப்புறம் ஏன் நான் உனக்கு டியூஷன் எடுக்கணும்? அதெல்லாம் முடியாது, எனக்கு சொல்லி கொடுக்க இங்கே யாருமே இல்லை. இதனால தானே என் அக்கா உன்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்ன? என்கிட்ட பெட்டு கட்டியிருக்க, நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குவேன்னு. அதெல்லாம் தெரியாது. நீயே யார்கிட்டே வேணாலும் படிச்சுக்கோ, யார்கிட்ட வேணாலும் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கோ. இதில் நீ என்னை கூப்பிடவே கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து ஒழுங்காக சொல்லி கொடுடா அப்படின்றாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் என்னை டான் கூப்பிடுவேன்? நான் உன்னை விட பெரியவன். ஃபஸ்ட்டு உனக்கு படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடாது, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அக்காவோட பிரதருங்க அவன் உன்னை சும்மா விடுறேன். ஜேகே மைண்டுக்குள்ளேயே இவன் என்ன இப்படி கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுகிறான், ஒரு வேளை இவன் வக்கீலாக வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு, நில்லு, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. என்னோட எய்மா? என்னோட எய்ம் ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. என்ன ப்ரொஃபஸரா? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், நீ ஏன் திடீர்னு அப்படி கேட்குற? நீ ஃபஸ்ட்டு நல்லா மார்க் எடு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை சுகா, நீ பேசுகிறத பார்த்தா உன்னோட டேலண்ட் வேறு, ஆனால் நீ வேறு ஏன் ட்ரை பண்ணுற? பேசாமல் நீ வக்கீலுக்கே படிங்க அப்படின்றாங்க. அது உனக்கு தேவையில்ல, ஃபஸ்ட்டு நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. அக்கா, இவன் எனக்கு சொல்லி கொடுப்பான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ ஜேகேவோட அக்கா சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு நல்லா அவன் சொன்னால அது மாதிரி ஒழுக்கமாக இரு, அவன் பாரு எப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. நான் உன் அக்கா, ஆனால் நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்கா? அக்கா, நீ என்ன இவனுங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணுற, போக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. தென் அந்த சுகாவோட அண்ணா நின்றுட்டு சிரிக்கிறாங்க. இவன் உண்மையாலுமே குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அப்போ சுகா வந்து ஜேகேவோட அக்கா கிட்டே கேட்குறாங்க, என்ன உன் பிரதர் படிச்சிட்ருக்கானா? ஆமாம், அவன் நல்லா தான் படிச்சிட்ருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அவனை ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆமாம், அவன் நல்லா தான் படிச்சிட்ருக்கான், பட் தெரியல என்னன்னு. சரி, நீங்களும் என் அண்ணாவும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, உன் அண்ணனுக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தான் அப்படின்றாங்க. பட் ஆனால் இதை பற்றி நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சுகா. தென் இப்படியே அந்த ஜேகேவோட எக்ஸாம்ஸும் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஜேகே எழுதிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு சுகாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கள். இது வந்து நான் தான் அப்படின்றாரு. இது வந்து நான் தானா? யார்? நான் தான் ஜேகே. எந்த ஜேகே? தெரியாத மாதிரி நடிக்காத சுகா அப்படின்றாரு. ஓ, நீயா? அந்த மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுவானே அந்த ஜேகேவா? நீ கொஞ்சம் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயே எனக்கு கால் பண்ணியிருக்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? நான் உனக்கு விஷ் பண்ணணுன்னு நினைக்கிறியா என்ன? அந்த உன்னோட விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நான் உன்கிட்ட சொன்னேன், அந்த பெட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு. எப்படியோ நான் 490க்கு மேலே மார்க்ஸ் வாங்கிடுவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி தான், நீங்கள்லாம் நான் சொல்கிறது தான் கேட்க போகிறீங்க. எப்படியும் அக்காவுக்கு மேரேஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் உன் வேலையை பார்க்குறியா? அப்போ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஜேகே கட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறாரு. அங்கே போகிறாரு. எல்லா கொஸ்டினையுமே பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருது. எல்லா கொஸ்டினுமே சிம்பிளாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்படியே எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. தென் அப்போ அக்கா வந்துட்டு ஜேகேக்கு எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா. அக்கா, உனக்கு சத்தியமாக அந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்காரு. இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க.
தென் இப்படியே அக்காவும் அந்த லவ்வரும் சேர்ந்து மீட்லாம் பண்ணுறாங்க, ஜாலியாக டேட்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேவும் ஒரு வழியாக எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிடுறாரு. தென் அடுத்த நாள் இவங்க 4 பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இரு நான் போய் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா எந்திரிக்கிறாரு. ஆமாம், நீ ஏன் எனக்காக ஐஸ்கிரீம் வாங்க போகிற? ஏன்னா நீ சின்ன பையன், உனக்காக தான் நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். என்னது நான் சின்ன பையனா? நான் ஒன்றும் சின்ன பையனா கிடையாது மிஸ்டர், வாங்க நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் இவங்க 2 பேருமே போகிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்போது சுகாவோட அண்ணா சொல்கிறாங்க, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இவங்கள மாதிரி தான் 2 குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகேவோட அக்கா சிரிக்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிட்ருக்காங்க, நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க 2 பேரும் அடிச்சிட்டுலாம் இல்லை, அவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி பேசுகிறதுன்னு தெரில, அதனால் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்கிறாரு. தென் சுகா வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வாங்கணும், இதான் உனக்கு ஹெல்த்து அப்படின்றாங்க. ஏன் அப்புறம் அவங்க குடிக்கிற காஃபி மட்டும் ஹெல்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை தான், ஒரு சிலர் அதை என்ன தான் பண்ணாலும் விட முடியாது, ஆனால் சின்ன வயசுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணு அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன முடியாது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அதை தான் வேணுமுன்னே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுவும் சுகாவும் வம்பிழுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. சுகாவுக்கு கோவமே வர மாட்டேங்குது, அந்த இடத்துல சிரிப்பாக வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், சின்ன பையன் பார்க்க மாட்டேன், நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு. என்ன வேணாலும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாரு. ஜேகே சாப்பிட்ட பாதியாக அவர் சுகா எடுத்து சாப்பிட்றாரு. எவ்வளோ தைரியம் தான், நீ ஏன் ஐஸ்கிரீமை சாப்பிட்ருப்ப, நான் வேணும்னா வாங்கி கொடுத்துருப்பேன்ல, நீ ஏன் ஐஸ்கிரீமை சாப்பிட்ற அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்டைரக்ட் கேஸ். நான் அதை டைரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இப்படி பேசுகிறான், இவனோட இன்டென்ஷனே சரியில்லை, நான் போய் தான் அக்கா கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ சுகா ஜேகேவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து, நான் இப்போ பண்ணதை மட்டும் அக்கா கிட்ட இல்லை அண்ணா கிட்ட யார்ட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கவேன், நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. ஜேகே பயத்தில் போய் அக்கா பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னாச்சு ஜேகே அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைக்கா, இந்த ரிசல்ட் வந்துருச்சு பார்க்கலாமா அப்படின்றாங்க. தென் நம்ம சுகா தான் சர்ச் பண்ணிட்டாரு. பார்த்தா அதில் நம்ம ஜேகே 489 வாங்கியிருக்காரு. அக்காவுக்கும் அந்த அண்ணாக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. சுகா வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. நம்ம ஜேகே ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. எப்படி இப்படி ஆகலாம், நான் எவ்வளோ நல்லா எழுதியிருந்தேன், எப்படி இவ்வளோ மார்க் கம்மியாச்சு, எனக்கு தெரிஞ்ச திருத்துறவங்க தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. சுகா அப்படியே கலாய்க்கிறாரு. நீ உண்மையாலுமே நல்லா தான் எழுதுனியா இல்லை அப்படின்றாரு. நான் உண்மையாலுமே நல்லா தான் எழுதினேன், ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் எனக்கு தெரியல, டவுட்டாக இருந்துச்சு, ஸோ அதான் இப்படி. அப்புறம் என்ன, இனிமேல் நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அதுவும் நான் சொல்கிறத தான் அப்படின்றாரு. அது உன் கனவுல கூட நடக்காது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஜேகே அது கோவத்தில் போயிட்டுருக்காங்க. முன்னாடி வர வண்டியை கூட பார்க்காம போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சுகா டக்குன்னு ஜேகே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே இப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ முன்னாடி கொஞ்சம் பார்த்துப்போ, நீ கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியுது, வேணா உனக்கு கூல் பண்ண நான் உனக்கு கொடுக்கவா அப்படின்றாரு. என்ன எனக்குலாம் ஐஸ்கிரீம்லாம் ஒன்றும் வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை இதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேகமாக ஜேகேவோட கையை இழுத்துட்டு போகிறாரு. விடுடா, என்ன எதுக்கடா என்ன இழுத்துட்டு போகிற அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜேகேக்கு கோவமாக வருது. தள்ளி போடா, உனக்கு எவ்வளோ தெரிந்து அப்படி பண்ணுவ, நீ ரொம்ப பெரியவன், நான் சின்ன பையன், அது கூட உனக்கு தெரில, ஏன் சின்ன பையன் இவ்வளோ பேசுகிறான், இது தெரியாதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் தான் அப்படி பண்ணேன், என்னோட லவ்வை நான் இப்படி தான் சொல்லுவேன், உனக்கு என் மேலே லவ் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைனா இந்த இடத்த விட்டு கிளம்பு, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி தான் பண்ணுவியா, நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் இனிமேல் நீ என் பக்கத்தில் இந்த இன்டென்ஷனோட வந்தனா அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்புறாரு. சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இவன் கோவப்பட்டாலும் அழகாக தான் இருக்கான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறதே இல்லை இப்போல்லாம். அப்போது ஜேகே திடீர்னு அவங்க அக்கா கிட்டே போய், அக்கா நீ எனக்கு டியூஷன் எடுக்க ஆள் வைக்கிறேன்னு சொன்னில, எனக்கு வைக்கிறியா, நான் படிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன ஒரு அதிசயம், நீ என்கிட்ட வந்து கேட்குற, சொல்லு, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இப்போ சும்மா தான் இருக்கான், நான் வேணா அவனை வச்சு எடுக்கிறேன் அப்படின்றாங்க. யாருக்கா? அவனா, அவன் பேர் மின்கியோ அப்படின்றாங்க. அக்கா எனக்கு தேவையே இல்லை, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. உங்கள் அக்காவுக்கு தெரியுது இவன் சுகாவை தான் எதிர்பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு. சுகா இப்போ கூப்பிட்டாலும் வர முடியாது. ரீசன் என்னென்னா அவர் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு.
ஜேகேக்கு ஃபுல்லாக சுகாவோட நினப்பு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நோட் ஃபுல்லாக சுகா சுகான்னு கிறுக்கி கிறுக்கி வச்சிட்ருக்காரு. அப்போ அக்கா உள்ளே வராங்க, டக்குன்னு மூடி வச்சிடுறாரு. ஜேகே நீ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைக்கா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னக்கா? சுகா இருக்கான்ல, ப்ரொஃபஸருக்காக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. ஓ அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்றாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஜேகேவோட வீட்டுக்கு நம்ம சுகாவோட அண்ணன் வராங்க, கூடவே சுகாவும் வராங்க. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. வேகமாக ஓடி வந்து மாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுகா அண்ணனை சுகா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவ்வளோ ஷைனஸாக இருக்குது. ஜேகேவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. என்னப்பா சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லைப்பா இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா அவளுக்கு நாங்கள் வேறு இடத்துல அலையன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இதுக்கு அவளுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கண்ணுலேயே எப்படி காட்டுறாங்க இல்லைன்னு. இல்லை நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், நான் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. என்ன வேலைக்கு போகிற அப்படின்றாங்க. நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஆனால் எங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. எந்திரிச்சு கேட்கலான்னு போகும்போது டக்குன்னு சுகாவோட அண்ணன் கையை பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. உங்களுக்கு வேறு என்ன தான் வேணும்னு சொல்லுங்கள், நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறா. சரி இதை நீங்கள் சொல்ல வரீங்க, ஏன் உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த சுகாவோட அண்ணன் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. ஜேகேவோட அம்மா அப்பாவும் இதை கேட்டுட்டு, அப்போது நாங்கள் மட்டும் எப்படி இதை சம்மதிப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒத்துப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா நாங்கள் பார்த்துருக்க பையன் எங்கள் ரிலேஷன், ஸோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ ஜேகே அப்பா அப்படின்றாங்க. ஜேகே நீ அமைதியாரு அப்படின்றாங்க. ஜேகே திருப்பி திருப்பி பேசவும் அப்பாவுக்கு கோவம் வந்து, ஜேகே நீ ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி திறத்திடுறாங்க. ஜேகே போக மாட்டேன்னு நிற்கிறாரு. இப்போ நீ மட்டும் ரூமுக்கு போகலன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. சுகா பொறுமையாக பேசுகிறாரு. சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? எங்கள் அண்ணன்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உன் அண்ணன்கிட்டேருந்து நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. அப்போ ஜேகேவோட அக்கா ப்ளீஸ்ப்பா நான் இவர் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஆல்ரெடி உன்னோட மாமா வீட்டில் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி, ஸோ அதனால் இப்படி தான் அப்படின்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்காதுப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தானே உன்னை வளர்த்தோம், நாங்கள் தான் இப்போ உனக்கு மேரேஜும் பண்ணி வைப்போம் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஜேகே கேட்டுட்டு தான் இருக்காரு. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. சுகாவுக்கு பயங்கரமாக அதை விட கோவம் வருது. நான் இதுக்கு மேலேயே உங்ககிட்ட ரிலாக்ஸாக பேசணும்னு நினைக்கல, நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் சட்டப்படி முடிவெடுக்கணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு கோவம் வருது. நீ பாட்டுக்கு என் வீட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு எங்கள் பொண்ணு வேணுன்ற, அப்போ அமைதியாக பேசணும்ல, நீ பாட்டுக்கு என்னமோ சட்டப்படி அப்படி இப்படின்ட்டு இருக்க, நாங்கள் போகவா? அனுமதியே இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தோம், உங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணி வைங்கன்னு தானே சொன்னோம், நீங்கள் பாட்டுக்கு எப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றாரு. அப்போ ஜேகேவோட அப்பா மொபைல் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறாரு. சுகா போய் டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்றாங்க. அவங்க அப்பா கேட்காம பண்ணுறேன்ட்டு போகிறாரு. இதை டக்குன்னு நம்ம ஜேகே பார்த்துட்டு சுகா தான் அடிக்க வரான் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ அப்பா கையவே பிடிப்பா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போடா, நான் அப்போவே உங்களை நம்பியிருக்கக்கூடாது, நீ இப்போ என்கிட்ட பழகிற இன்டென்ஷனும் சரியில்லை, இப்போ எவ்வளோ தைரியம் தான் நீ அப்பாவை அடிக்க போவ அப்படின்றாங்க. ஜேகே நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற, நான் ஒன்றும் உங்கள் அப்பாவை அடிக்க போகல அப்படின்றாங்க. இல்லை எனக்கு உன்னை பற்றி தெரியும், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பு, உங்கள் அண்ணன் நல்லா படிச்சிருக்கலாம், அதுக்குன்ட்டு தேவையில்லாமல் இப்போலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி கலாட்டா பண்ணுவீங்களா? சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு நீங்களே எங்கள் பாதிலேயே விட்டு போயிட்டீங்கன்னா எங்கள் அக்காவை யாரும் மேரேஜ் பண்ணிப்பா? இப்போ இருக்கவங்களே எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? எங்கள் அக்காவோட லைஃப் வீணாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில. இப்போ மட்டும் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகலன்னா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு சுகாவோட அண்ணன் சுகாவை வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேகேவோட அக்கா சுகாவோட அண்ணா பேரை சொல்லி கத்திக்கிட்டே போகிறாங்க. திடீர்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஜேகேவோட அக்காவை பிடிச்சிட்டாங்க. நீ எங்கே அவன் கூட போக நினைக்கிறியா அப்படின்றாங்க. அப்பா ஆமாப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நான் அவன் கூட தான் வாழுவேன், இல்லைனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ இவ்வளோ வருஷமாக வளர்த்த நாங்கள் உனக்கு முக்கியம்ல, இப்போ வந்து அவன் உனக்கு முக்கியமா? அப்பா அவன் எனக்காக அவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துட்டான்ப்பா அப்படின்றாங்க. என்ன வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா? என்ன சொல்கிற? ஆமாப்பா ப்ளீஸ் என்னை நம்புங்க, அவனுக்கும் என்னை விட்ட வேறு யாரும் இல்லை அப்படின்றாங்க.
இல்லை இப்போ மட்டும் நீ அவன் கூட போகணுன்னு வச்சுக்கவேன், இதுக்கப்புறம் நீ இங்கே வரவே கூடாது அப்படின்றாங்க. அப்பா இல்லை நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு நாங்கள் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சுகாவோட அண்ணா அழ ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் அழுது பார்த்ததே இல்லை. அக்கா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவன் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகேக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அக்கா உனக்கு நாங்களாம் முக்கியமே இல்லையா? நீங்களும் எனக்கு முக்கியம் தான். நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் என்னோட லவ்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்றாங்க. அக்கா அதுக்குன்ட்டு நீ பாட்டுக்கு போவியா? அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அப்போ சுகாவுக்கு கோவம் வருது. கஷ்டப்பட்டு வளர்த்தா அவங்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அதை தானே அவங்க எடுக்கணும். இப்போ உனக்கு பிடிக்காத ஒரு பர்சனை உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. நீ உன்னோட பாயிண்ட் எல்லாம் போயிட்டு வேற எங்கேயாவது எடுத்து விடு சுகா, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என் அக்காவை விட்டு போங்க. எங்கள் அக்காவை நீங்கள் என்ன மாதிரி மைண்டை மாற்றி வச்சுருக்கீங்க? எனக்கு உங்களை பற்றி சுத்தமாக புரியல. ஆமாம் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட இருந்தேன், என் மைண்டவே நீங்கள் மாற்றிட்டீங்க. அப்போ எங்கள் அக்காவோட மைண்டை நீங்கள் மாற்றிருப்பீங்க தான் அப்படின்றாங்க. ஜேகேவோட அப்பா ஜேகே பார்த்து நீங்கள் அவனை மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா அன்றைக்கி அக்கா தான் என்னை கூப்பிட்டு போனா. என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. இனிமேல் நீ அவங்க கூட மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரிப்பா இனிமேல் நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன்ப்பா, அவங்க எனக்கு யாருனே தெரியாதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அக்காப்பா அவள் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால, இனிமேல் உனக்கு அவள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நீ உள்ளே போறியா இல்லை நீ அவளை மாதிரி எங்களை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட்டு இவங்க 3 பேர் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு அக்காவுக்கும் சுகாவோட அண்ணனுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு நம்ம சுகா தான். ஜேகேவோட அக்காவை பார்த்து நீ எங்களை நம்பி வந்திருக்க, உன்னை என் அண்ணன் விட மாட்டான், அவனை நான் விடவும் விட மாட்டேன், அவனை நல்லா பார்த்துப்பான், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்றாங்க. தென் 2 பேருமே இப்போ சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சுகாவோட அண்ணா ஒரு டாக்டர் தானே, அவர் ஆல்ரெடி ஒரு வீடெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ அக்காவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அண்ணா நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க. என்ன வேலை? உனக்கு தான் தெரியும்ல, நான் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேறு அடுத்த ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றாங்க. நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாங்க. அப்புறம் போகும்போது ஹக் பண்ணிக்கிறாங்க சுகாவை. நீ மட்டும் இல்லைன்னா அந்த மேரேஜ் நடந்திருக்காது அப்படின்றாங்க. நீ ஃபீல் பண்ணாதண்ணா, இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாமே நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் என்னோட தம்பி உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறாங்க. இல்லை இல்லை அவனோட ஏஜில் இதெல்லாம் என்னன்னு தெரியாதுல்ல, ஸோ அதான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்றாங்க. அதுவும் அந்த இடத்துல அவன் இல்லை, இருந்திருந்தானா அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம சுகா போயிடுறாரு. தென் இப்படியே 2 இயர்ஸ் ஆகுது. நம்ம சுகாவோட அண்ணனுக்கும் அந்த ஜேகேவோட அக்காவுக்கும் ஒரு பேபி பிறந்துடுது. நம்ம சுகாவும் நினச்ச மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா தான் வந்து சேர்த்து விடுறாங்க. அப்போ நம்ம சுகா அன்னைக்குன்னு 10 லீவ் போட்டிருக்காரு. ஏன்னா பேபி பிறந்திருக்கல, அதை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பார். நம்ம சுகா அண்ணா கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா தம்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்கான், பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்கா அண்ணா அப்படின்றாங்க. அண்ணாவும் அப்படியே சிரிக்கிறாரு. சுகா நீ தான் சுகா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. அண்ணா நீ இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாத, நான் உன் தம்பி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றாங்க. இருக்குது. அப்புறம் உன்னோட ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் சூப்பராக தானே போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடா நீ தான் வீட்டுக்கு போயிட்டு வரியா, என்னை பற்றி யாராவது கேட்பாங்களா என்ன? ஆமாண்ணா அம்மா தான் உன்னை நினச்சி எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பா எப்போயாவது நான் ஒரு தடவை பார்த்தேண்ணா. என்னடா ஒரு டைம் என்ன திரும்ப பண்ணார், உன் ஞாபகம் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போய் உன்னோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா, அதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்னை வந்து பார்க்க வேண்டியதானே, ஏன்டா இப்படி இருக்காங்க, நீ வந்து பார்க்க வேண்டியதானே, நீ மட்டும் ஒரு நியாயம் அப்பா அம்மாவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சுகா கேட்குறாரு. இது உண்மை தான், இந்த விஷயத்த வேணால் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டா அப்படின்றாங்க. சொல்லனா அவங்க உடனே வந்துடுவாங்க அப்படின்றாங்க. தென் சுகா அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கும் கூப்பிடுறாங்க, இவங்களும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சுகா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா நீங்கள் ஏன் கால் எடுக்க மாட்டீங்க, அண்ணா உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான், அப்படி என்ன விஷயம், அம்மா அண்ணாவுக்கு குழந்த பிறந்திருக்குமா அப்படின்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே கோவத்தில் பிறந்தா என்ன பிறக்கட்டும் அப்படின்றாங்க. உனக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இல்லையா, அது பார்க்க அப்படியே நம்ம அண்ணன் மாதிரியே இருக்கவான், செம்ம க்யூட்டாக இருக்கான் தெரியுமா அப்படின்றாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம சுகா ஆசையை ஏற்றி விட்றாரு. சுகாவோட அப்பாவும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமாம் என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பையன்ப்பா நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. தென் ஜேகே இப்போ தான் ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்பா ஜாயின் பண்ணி விட்டு போகிறாங்க. நீ இனிமேல் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. நீ ஃபஸ்ட்டு நல்லா படி, அப்புறம் உங்கள் மேம் சாருக்கெல்லாம் நல்லா ஒபே பண்ணு அப்படின்றாங்க. அப்பா பாருங்கப்பா, அம்மா என்னை இன்னும் சின்ன பையன் வரையும் நினச்சிட்டு இருக்காங்க. நீ எங்களுக்கு சின்ன பையன் தான்டா, சரி பார்த்து பத்திரமா போ, சேஃபாக வா அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. தென் ஃபஸ்ட்டு டே கிளாஸில் போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து, இன்றைக்கி உங்கள் கிளாஸ் சார் லீவு, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டே தானே, இன்றைக்கி உங்களுக்கு அவ்வளோ எந்த கிளாஸும் நடக்காது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம், ஆனால் கிளாஸை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றாங்க. இது என்ன கிளாஸை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே கிட்ட ஒரு பையன் வந்து பேசுகிறான். ஹே ஹாய்ப்பா, நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நீ கூட தான் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்க அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் ஹேண்ட்ஸம், அது எனக்கே தெரியும் அப்படின்றாரு. இருந்தாலும் நீ ஒன்றவே புகழ்ந்துக்க கூடாது. ஆமாம் நம்ம கிளாஸ் சாரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு தெரியுமே, அங்கே அந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம கிளாஸ் சாரை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருந்துச்சுங்க. ஏதோ ஹேண்ட்ஸமாக இருப்பாராம், நம்ம யூனிவர்சிட்டிலேயே மேரேஜ் ஆகாத ஒரே சார்னா அவரு தானா, ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பாராம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஏய் இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. சொல்லியா, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? இல்லை நம்ம கிளாஸ் சாரை பற்றி சொன்னேன். ஓ அவரா, நான் ஒரு டைம் வந்தப்போ பார்த்து தெரியுமா, நான் ஜாயின் பண்ணப்போ அவர் தான் என் கிளாஸ் சார்னு வேறு சொன்னார். அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தார், ரொம்ப க்யூட்டாக இருந்தார், அப்புறம் ரொம்ப ஆட்டிடியூடாகவும் இருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு தெரியுமா, நம்ம கிளாஸில் இல்லை நம்ம யூனிவர்சிட்டிலேயே அவருக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. அவன் என்ன அவ்வளோ பெரிய பாப்புலரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பையன் கேட்குறான். அவர் நம்ம சாரு, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றாங்க. ஓ நீ ரொம்ப ஒபே பண்ணுவியா அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே நம்ம ஜேகேக்கு சுகாவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா சுகா தான் அடிக்கடி நம்ம ஜேகே கிட்ட ஒழுங்காக டிசிப்ளினாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திடீர்னு ஏன் எனக்கு அவன் ஞாபகம்லாம் வருது, அவனெல்லாம் நினைக்காத ஜேகே அப்படின்றாங்க. தென் இப்படியே கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு அவர் ஜேகேவை பார்த்தோன்னே ஹே ஹாய் உள்ளே வாடா அப்படின்றாங்க. நான் அங்கே தான்டா வந்துட்டுருக்கேன், நீ கொஞ்சம் வழியை விடு அப்படின்றாங்க. சரி வா நம்ம லாஸ்ட்டு பெஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைடா நான் எங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்கார போகிறேன் அப்படின்றாரு. இல்லைடா நீ ஃபஸ்ட்டு பெஞ்ச்லாம் வேணாம், அந்த ஆட்டிடியூடான சார் அவர் வந்து முன்னாடி நின்னாருன்னா உனக்கு அவ்வளோதான், ஏதாவது நடத்த போகிறாரு, திட்ட போகிறாரு அப்படின்றாங்க. இல்லைடா நான் எப்படி ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார போகிறேன், ஏன்னா எனக்கு நல்லா படிக்கணும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்போ உன் விருப்பம், சரி நானும் கூட வந்து உட்காடுறேன், ஏன்னா எனக்கும் நல்லா படிக்கணும், இல்லைனா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்றாரு. அப்போ நீ தானே ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும், நீ ஏன்டா என்னோட முடிவு எதிர்பார்த்துட்ருக்க, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்றாங்க. சரி நீ என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவரை தவிர அவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தென் 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு பொண்ணு கிளாஸ் சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. எல்லாமே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜேகேக்கு ஒரு ஷாக்கு. சுகா அந்த இடத்துல இருக்கார். என்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க டக்குன்னு. ஏன்டா டக்குன்னு நினச்சேன். இல்லைடா சாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல தான். ஜேகே எந்திரிச்சதை பார்த்தோன்னே மற்ற எல்லாமே எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் எல்லாம் உட்காருங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்களோட கிளாஸ் சார் அப்படின்றாங்க. பட் சுகா நம்ம ஜேகேவை பார்க்கவே இல்லை, மற்றவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. சரி இவங்களோட நேம் எல்லாம் இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே. நம்ம சுகாக்கே அப்படி ஒரு ஷாக்காக இருக்கு. ஜேகேவை வச்சுக்கணுவங்க பார்த்துட்ருக்காங்க. சார் நாங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் திடீர்னு ரியலைஸ் ஆகிட்டு, இல்லை உங்களோட இன்ட்ரோ கொடுங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டில் இருக்க 3 பையனுங்களாம் உங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஜேகே எழுந்திரிக்கிறாரு. என்னோட பேர் தான் ஜேகே, அப்புறம் நான் இந்த குரூப்பை எடுத்ததுக்கு ரீசன் நான் நல்லா படிக்கணும், அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. என்ன இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம் சார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துடுறாரு. தென் அப்படியே எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னோடய பேர் தான் மின்யூங்கி, நான் உங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸர், அப்புறம் எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எந்திரிக்குது. உனக்கு என்னம்மா டவுட்டு, நீங்கள் எப்படி இவ்வளோ எங்கே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ஏன்னா நாங்கள் கிளாஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்படி பேசினோடனே எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஜேகே மைண்ட் வாய்ஸில் பார்க்க தான் அப்படி இருப்பான், ஆனால் உள்ள அவன் குணமே வேறு. ஆளை பாரு, போய் நான் இவனோட கிளாஸில் வந்து சேர்ந்துருக்கேனே, இவன் தான் எனக்கு கிளாஸ் சார்னு தெரிஞ்சா இந்த பக்கமே நான் எட்டி பார்த்துருக்க மாட்டேன்.
தென் அப்படியே கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஜேகே, சார் நீங்கள் நடத்துகிறத எனக்கு புரியலை, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. உங்கள் யாருக்குமே புரியலையா, நான் மறுபடியும் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், எங்கள் எல்லாத்துக்குமே புரியுது. ஓ, அப்போது உன்னோட பேர் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சுகா கேட்குறாரு. என்னோட நேம் ஜங்குக் சார். ஜங்குக், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட பர்சனலாக வந்து கேட்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ எல்லாத்துக்குமே புரியுது, உங்களுக்கு மட்டும்தான் புரியல அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்க பையன், எனக்கு ஒன்றாண்டா புரியலை, ஆனால் சார்கிட்ட கேட்க எனக்கு நர்வஸாக இருக்குடா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் மட்டும்தான் அப்படி மாட்டிக்கிட்டேனா? ஓகே சார், நான் அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. தென் இப்படியே லஞ்ச் அவர் வருது. அப்போ நம்ம சுகா சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவை கூப்பிடுறாங்க சுகா. ஏய் ஜேகே, நீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார், என்ன வேணும் அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒன்று பேசணும். பர்சனலாவா? இல்லை சார், உங்ககிட்ட பர்சனலாக பேச எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் கிளாஸ் சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் அப்படின்றாங்க. நான் உன் அக்காவை பற்றி சொல்ல வந்தேன். ஏன் அக்காவா? அவங்க யார்? எனக்கு அக்காவே இல்லையே அப்படின்றாங்க. நான் அப்போது உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்ல வேணாமா அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் அக்காவுக்கு பேபி பிறந்துருச்சு அப்படின்றாங்க. என்னது, என் அக்காவுக்கு பேபி வந்துருச்சா? எனக்கு பார்க்கணும் போல இருக்க. என் பையனா பொண்ணா சொல்லுங்க அப்படின்றாங்க. நேற்று தான் பிறந்தான் அவன் பையன் அப்படின்றாங்க. நேற்று தான் பிறந்தானா? ஓ, அப்போ நான் இங்கே யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்போ நீ என்கிட்ட சொல்லணும்னு தான் நீ என் ப்ரொஃபஸராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேய், நான் இந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர், உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் ப்ரொஃபஸராக இல்லை. உனக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் நீயே இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்ப போல் அப்படின்றாங்க. நான் ஏன் அவங்கக்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்கேன்? நான் அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அவங்க யாரோ, எனக்கு யாருன்னு தெரியாது. நான் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாரு. ஜேகே, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நீ நிற்க போறியா இல்லையா அப்படின்றாங்க. இல்லை சார், என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல, இப்போ நிற்கலைன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன சின்ன வயசில் பண்ணுவீங்களே அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சின்ன வயசில்? நான் ஒன்று என்ன பண்ணேன்? சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வேணும்னே வெறுப்பேற்றிட்டுருக்காரு. ஓ, அப்போ உங்களுக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் ஃபுல்லாக மறந்துட்டீங்க அதானே? ஆமாப்பா, நீங்கள் உன் அக்காவே மறந்துட்டீங்க, அப்புறம் எப்படி நாங்கள் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம் சொல்லேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு புரியாது, அன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் என் அப்பாவை நீ அடிக்க வந்த, உன் அப்பாவை இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே, ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சா அதுக்கப்புறம் பேசு, நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு என்னென்னு புரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க போறியா? என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா அப்படின்றாங்க. மறுபடியும் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. சுகாக்கும் வந்து டக்குன்னு பிடிச்சி ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் தான் நான் மறுபடியும் பண்ணுவேன், அன்றைக்கி பண்ண மாதிரியே பண்ணுறேன், நீ தானே கேட்ட அன்றைக்கி பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கானே? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. எனக்கும் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, என் அப்பா அம்மா ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்றாங்க. என்ன, அப்போ உனக்கு உண்மையாலுமே என்ன பிடிக்கலையா அப்படின்றாங்க. சாரி சார், அன்றைக்கி நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி சட்டத்துக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் ஒன்று சொல்லட்டா? என்னோடய அனுமதியே இல்லாமல் நீங்கள் என்னை கிஸ் பண்ணீங்க, இதை மட்டும் நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் ப்ரொஃபஸர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஓ, அப்போ என்னை ஜெயிலில் போட்டால் தான் உனக்கு சந்தோஷம்னா நீ என்னை போட்டுக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னு அது கேளு அப்படின்றாங்க. எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. அப்போ வேணும்னே சுகா மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போகிறாரு. கோவமாக போறியா? சரி போய்க்கோ ஜேகே, பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஓ, லவ்வை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன், நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன், நீ திட்டி முறைத்தால் நானும் திட்டி முறைப்பேன், நீ சண்டை பிடித்தால் நானும் சண்டை பிடிப்பேன், நீ பேசாவிட்டால் நானும் பேச மாட்டேன், நீ என்னை மறந்தால் மட்டும் உயிரை விடுவேன், நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன் பேரே ஐ லவ் யூ. உன் லவ்வை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ உண்மையாலுமே உனக்கு குட்டி பையனை பார்க்க ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேணும்னே வெறுப்பேற்றுறாரு. நம்ம ஜேகேக்கு ஃபுல்லாக அந்த ஞாபகம் தான் இருக்குது. எனக்கு அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு அக்காவை பார்க்கணும் போல் இருக்குது. அப்புறம் குட்டி பையன் அவன் என்ன பண்ணான், எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ சுகா கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகிறாரு.
என்ன சொல்லு ஜேகே, ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு என் லைஃப்லேயே டவுட்டு, நம்மக்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு அப்படின்றாங்க. நான் அக்காவை பார்க்கணும், எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் 1 வீக்கில் உன் அக்கா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ நான் அக்கா வீட்டுக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன இப்படி கேட்குற, நீ ஒரு வரமாட்டியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உன் அக்கா ஏங்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா என் அண்ணனை பார்க்க நான் போவேன் அடிக்கடி. பட் அவங்கள பார்க்க யாருமே வரமாட்டாங்க தெரியுமா. இப்போது நீ இப்படி கல்யாணம் பண்ணி போயிட்ட, உன்னை பார்க்க யாருமே அங்கே வரலன்னா உன் நிலமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரேன் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது. இதை போய் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஈவினிங் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றாங்க. என்ன குட் நியூஸ்? நீ நல்லா படிச்சியா என்ன, இல்லை ஏதாவது உனக்கு எக்ஸாமில் ரிசல்ட் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டியா? அம்மா அதை விட வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்மா, அது செம்மையான குட் நியூஸ் அப்படின்றாங்க. என்ன குட் நியூஸ் ஜேகே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்துட்டாமா அப்படின்றாங்க. என்ன நம்ம வீட்டுக்கு குட்டி பையனா, புரியல. நம்ம அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்குமா, அதுவும் பையன். எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குமா பார்க்கணுன்னு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது இதை கேட்டோடனே. பட் இருந்தாலும் அப்பா விட மாட்டாரே. ஸோ அதனால் இல்லைப்பா என்னால் வர முடியாது, ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்னம்மா? அந்த அவன் அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்குல்ல, அவனோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரியா அப்படின்றாங்க. அம்மா அப்போ நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. அப்புறம் அவனோட ஃபோட்டோவை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டு, அப்புறம் உன் அக்காவோட ஃபோட்டோவும் தான் அப்படின்றாங்க. ஓகேம்மா, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன், இந்த வீக் சண்டே போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்பா வந்து கேட்குறாங்க, எங்கடா இவ்வளோ ஆர்வமாக ரெடி ஆகிட்ருக்க? அது அப்பா அப்போ அம்மா கரெக்டாக வந்து, இல்லை ஃப்ரெண்டோட வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி இருக்குது, ஸோ அதான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஏதாவது அவனை கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அப்பா காசு கொடுக்குறாரு. என்ன அப்பா திடீர்னு காசு கொடுக்குறாரு, ஆனால் இது ஃப்ரெண்டுக்கு இல்லைப்பா, உங்களோட பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அப்போ சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. சுகா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஐயோ நான் வீட்டுக்கு வெளியே இல்லை, ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. நான் ஷாப்பிங் மாலில் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தென் நம்ம சுகாவும் இப்போ ஷாப்பிங் மால் போகிறாங்க. பட் சுகாவோட பைக் வெளியே நின்னதை அப்பா பார்த்துடுறாங்க. இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மாவுக்கு தான் தெரியுமே சுகா கூப்பிட்டு போக தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு. தெரியல, ஒரு வேளை நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இருந்தாலும் நான் அன்றைக்கி ரொம்ப தான் பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா கேட்குறாங்க. ஆமாம், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம்? இல்லை நான் அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிடுறாரு. தென் சுகா இப்போ ஷாப்பிங் மாலில் ஜேகேவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்னடா இங்கே வந்திருக்க? ஒன்றும் இல்லை, நான் குட்டி பையனுக்காக கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்றாங்க. யார் உனக்கு காசு கொடுத்தா? என் அப்பா தான் கொடுத்தாரு. என்ன குட்டி பையனுக்காகவா? இல்லை அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. அப்பா நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லவும் காசு கொடுத்தாரு அப்படின்றாங்க. ஓ அப்படியா? அப்போது அவங்க பேரனுக்கு ரீசனே இல்லாமல் காசு கொடுத்துருக்காங்க, தெரியாமலே காசு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளா? என்ன சேர்த்து சொல்கிற? நீ தானே வாங்க வந்திருக்க. தெரியாமல் சொல்லிட்டேன். சரி நான் என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கட்டும்? அது எனக்கு தெரியாதே, ஒரு பேபிக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதை வாங்கி கொடு அப்படின்றாங்க. அப்போ நான் பேபிக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 பேருமே ஒரு கிஃப்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. ஜேகேவோட அக்காவுக்கு ஜேகேவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஜேகே நீயா இதை ஏன் இவ்வளோ நாளாக அக்காவை பார்க்க வரல அப்படின்றாங்க. ஜேகே அக்காவை பார்த்தோன்னே அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இவ்வளோ நாளாக உன்னை பார்க்க யாருமே வந்துடல, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எல்லாமே இருந்தும் வரலல்ல. இவங்களுக்கு அது சுகா அடிக்கடி பார்க்க வந்திருப்பாங்க, பட் உனக்கு நான் இருந்தும் இல்லைல்ல, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்றாங்க. பரவாயில்ல விடு, இங்கே பாரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஜேகேக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தூக்கணும் போல் இருக்குது. அக்கா எனக்கு தூக்க தெரிலக்கா அப்படின்றாங்க. தூக்க தெரிலையா, அப்படி தான் தூக்கணும்னு சொல்லிட்டு அக்கா தூக்கி மடியில் வைக்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைய பார்த்து. அக்கா நீ தம்பிக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, நம்ம எப்படியும் சுகா அவங்க ஃபேமிலியிலேருந்து மின்னுன்ற பேரை தான் எடுத்து வைப்போம், வேணா ஜேங்கிற பேரை நம்ம ஃபேமிலியிலேருந்து எடுத்து மின்ஜேன்னு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம மின்ஜேன்னே வைக்கலாம்.
ஆனால் இவனை நான் ஷார்ட்டாக மின்னுன்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஏய் அது ஏன் பேர், நீ அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. உன் பேர் மின் யூங்கி, மின் கிடையாது ஓகேவா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நான் இவனை ஜேனு கூப்பிட போகிறேன் அப்படின்றாங்க. நீ ஏன் ஜேனு கூப்பிட்ட, ஏன் உன் பேர் ஜேல ஆரம்பிக்கிறனால கூப்பிடக்கூடாதுன்றியா? அப்பா நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் சண்டைலாம் போடலையே. அப்போ அக்கா ஜேகேவை பார்த்து நீ தம்பியை பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா ஏன்க்கா அப்படி சொல்கிற, இனிமேல் நான் டெய்லி இங்கே வந்து தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் இல்லாமல் போயிட்டா நீ பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, இப்படிலாம் பேசாதக்கா அப்படின்றாங்க. நீ குட்டி பையனை பாரு எவ்வளோ அழகாக இருக்கான், நீ அவனை பார்த்து சரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. இல்லை நீ நம்ம தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அக்கா நான் இருக்கேன்க்கா நீ கவலைப்படாத. இல்லை நீ இதே வார்த்தையை தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்ன, ஆனால் நீ என்ன திருப்பி கூட பார்க்க வரலல்ல, இப்போ தானே பார்க்க வந்த. அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா, அப்போ நானே சின்ன பையன் தானே, நீ யோசிச்சு பாரு, என் இடத்துலேருந்து நீ அம்மா அப்பான்ட்டு இருந்திருப்பியா இல்லை அவன்ட்டு இருந்திருப்பியா? நீ சொல்கிறது உண்மை தான் ஜேகே, ஆனால் நீ எனக்காக இனிமேல் இந்த குட்டி பையனை பார்த்துக்கணும், டெய்லி பார்க்கவா, என்னை மட்டும் மறந்துடாத அப்படின்றாங்க. அக்கா இல்லைக்கா நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அக்காவை ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன ஜேகே யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்க, படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா செம்மையாக போகுதுக்கா, நான் ஒன்று சொல்லட்டா, என்னோடய ப்ரொஃபஸர் இந்த சுகா தான்க்கா என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க்கா, என்னான்னு கேளுக்கா அப்படின்றாங்க. நீ தானே அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட கேட்ட சுகா உனக்கு டியூஷன் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு, அதை உன் கிளாஸ் சாரே வந்துட்டாரே, அப்புறம் ஏன் அப்படி கோவப்படுற அப்படின்றாங்க. என்னது நான் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நான் ஒன்றும் கேட்கலையே. நீ போய் சொல்கிறேன் எனக்கு தெரியும், அன்றைக்கும் அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அக்கா ஏன்க்கா அதை சொன்னேன், இனிமேல் அவன் எனக்கு அலாய்ப்பாங்க்கா அப்படின்றாங்க. ஏய் என்ன அவன் சொல்கிறேன், நான் அவனோட ப்ரொஃபஸர், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை அப்படின்றாங்க. அது யூனிவர்சிட்டியில் தான் நீ ப்ரொஃபஸர், இங்கே வந்தால் நார்மலாக சுக்கான் தான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு. ஹேய் அப்புறம் யூனிவர்சிட்டியில் நான் அமைதியாக இருப்பேன், அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்றாங்க. 2 பேரும் வேறு மீனிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இவங்க க்யூட்டாக சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. பாரு ஜேகே தம்பி ஒன்று கூப்பிட்றான் அப்படின்றாங்க. என்ன செல்லக்குட்டி என்னை கூப்பிடுறீங்களா, இங்கே பாருங்கள் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், அப்புறம் நான் உங்களை டெய்லி பார்க்க வருவேன், நானும் இங்கே இருக்க 3 பேருமே சேர்ந்து உங்களை நல்லா பார்த்துப்போம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே கண்ணை சுமிட்டி அந்த குழந்தை பார்த்துட்ருக்கு. அக்கா நான் இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடவா அப்படின்றாங்க. ஆனால் அம்மா அப்பா தெரிஞ்சா அக்கா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா ஃபோன் பண்ணி அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னீங்க அதை பற்றி அப்படின்றாங்க. அம்மா கிட்டே மட்டும்தான்க்கா சொன்னேன், அம்மாவுக்கு ஆசையாக இருக்கீங்க வரணுன்னு, ஆனால் அப்பாவை நினச்சி பயப்படுறாங்கக்கா. அப்புறம் உங்கள் 3 பேர்த்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்கக்கா, நீங்கள் 3 பேரும் உட்காடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உட்காராங்க. தென் இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம ஜேகே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோவை அப்படியே நம்ம ஜேகே அம்மா மொபைலுக்கு அனுப்புகிறாங்க. அப்பன்னு பார்த்து அம்மாவோட மொபைலை அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஃபோட்டோ என்ன ஜேகே அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இதில் அவங்க 3 பேர் இருக்க ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அதை பற்றி கூட என்கிட்ட இவங்களுக்கு சொல்லணும்னு தோணலைல்ல. அப்புறம் ஜேகே போயிருக்கான், நான் இவன் கூட என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஜேகே இதை பற்றி என்கிட்ட சொன்னான், நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தான் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. என்னை பற்றி இவன் என்ன நினச்சிட்ருக்கான், நானும் ஒரு அப்பா தான், எனக்கு புரியும், இன்னைக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு ஓகேவா, நம்ம உன்னை பார்க்க போகலாமா அப்படின்றாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. சேம் டைமில் நம்ம சுகாவோட வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மாவும் கிளம்புறாங்க. தென் 2 பேர்த்து வீட்டில் இருக்க அம்மா அப்பாவும் சேம் டைமில் வராங்க. வந்தோடனே இவங்க எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. அப்பா அம்மா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க, இந்த சைடு வந்து இவங்க பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே அன்றைக்கி ஃபுல்லாக ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குட்டி பையனை தூக்கிட்டு விடவே மாட்டிக்கிறாங்க. தென் இவங்க ஃபேமிலியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அப்போது நம்ம சுகாவோட அண்ணாவும் ஜேகேவோட அக்காவும் இவங்க 2 பேரும் டிக்கெட் மாதிரி புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுகாவும் ஜேகேவும் நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, நாங்கள் குழந்தைய பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் வெளியே போகணுமா, ஏன் இப்படி சொல்கிறீங்க, அக்கா போங்கக்கா, நீங்கள் 2 பேரும் வெளியே போய் ஒன்றா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, கொஞ்சமாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் எப்படி, தம்பியை நான் பார்த்துக்கிறேன்க்கா, அதான் அம்மா அப்பாவும் சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்றாங்க. நீ சொல்கிறதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணுறாங்க போகலான்னு சொல்லிட்டு. தென் அந்த டேவும் வருது, இவங்க கிளம்பிடுறாங்க. குழந்தைக்கு அப்படியே 1.5 வயசு ஆகுது. அம்மா அப்பா போகிறத பார்த்துட்டு அழுவுது.
அதுக்கு பேசவும் தெரில, கையை மட்டும் காட்டுது அம்மா அப்பாவை பார்த்துட்டு. அக்கா நீங்கள் போங்கக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேகேவும் அனுப்பி வைக்கிறாங்க. தென் இவங்க அம்மா அப்பாவும் போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தென் இவங்கெல்லாம் ட்ரிப்புக்கு போயிடுறாங்க. அம்மா நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேருந்து நானும் ஜேகேவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாட்ட சொல்கிறாங்க. ஆமாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ நாளாக நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவனை பார்த்துக்க தெரியுமா உங்கள் 2 பேர்த்துக்கும், நீங்கள் 2 பேருமே பையனுங்க அப்படின்றாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், ஏதாவது வேணும் உங்களை கேட்குறோம் அப்படின்றாங்க. தென் சுகா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் ஜேகே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா அவன் அம்மா என்னோடய கிளாஸ் ஆறு, அவன் பார்த்துப்பாம்மா, நான் அப்படியே அவன் கூட படிச்சுக்கிறேம்மா அப்படின்றாங்க. சரின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க 2 பேரும் வீட்டில் ஒன்றா இருக்காங்க. அப்போ அந்த குழந்த அழுவுது. சுகா இந்த குழந்தை ஏன் அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இது கூடவாடா உனக்கு தெரில, அதுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடுறா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது எனக்கே தெரியாதுடா, நம்ம வா யூடியூப்பில் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. இது என்னடா இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம் இப்படி தான் பண்ணு, ஒழுங்காக பண்ணு அப்படின்றாங்க. நான் ஏன் பண்ணணும், நீ பண்ணு, அப்போ உனக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா, நான் சமைக்கிறேன் நீ பண்ணு அப்படின்ட்டு அப்படியே கோத்து விட்டு போயிடுறாரு. நம்ம ஜேகே ஏதாவது சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. தம்பி நீ அழுவாத, அதான் மாமா நான் இருக்கேன்ல, அப்புறம் உங்கள் சுகா சித்தப்பா கோச்சுப்பாரு நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் அவங்களோட சமையல் நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அந்த குழந்தை மறுபடியும் அழுது. சுகா ஏன் அழுவுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு பசிக்கும் போலடா, அவனுக்கு பால் பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்றாங்க. ஐயோ உனக்கு பசிக்குதா, இரு நான் போய் மாமா உனக்கு பால் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வராரு. சுகா அப்படியே இதை சூடு பண்ணி கொடு அப்படின்றாங்க. சூடு பண்ணி கொடுக்கணுமா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் என்ன சொல்ல இதை சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போது இதை சூடு பண்ணி கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எப்போ சொன்னேன், அப்போது உன்னை பார்த்தாலே தெரியுது நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க அப்படின்றாரு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரு. பிடிக்காதவன் கூட தான் நீ இவ்வளோ நேரமாக இருந்துட்டுருக்கா, அது ஞாபகம் இருக்கா இல்லையா, நானும் உனக்காக இருக்கல நம்ம குட்டி பையனுக்காக இருக்கேன்ன்றாரு. என்னது நம்ம குட்டி பையனா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நம்ம 2 பேர்த்துக்குமே குட்டி பையன் தானே அதை சொன்னேன். அப்படியா, என்னை பிடிக்காம தான் நானும் சுகாவும் பார்த்துக்குறோன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது, வேறு யாரும் இல்லை உங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஜேகே அடங்க மாட்டான், அவனையும் நீ தான் பார்த்துக்கணும், உன்னை பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ சொல்லவும் உனக்கும் விருப்பம் போல் நினச்சிட்டு தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ உனக்கு என்னை பிடிக்கலன்னா நீங்கள் இருந்து போயிடலாம் அப்படின்றாங்க. நான் எப்படி குட்டி பையனை விட்டு போவேன், அப்போ குட்டி பையனை விட்டு போக மாட்டேன், என்னை விட்டு போவியா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. அது அப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர்த்துக்கும் கால் வருது. சுகா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஜேகே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சுகா ஷாக்கில் இருக்கார். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே ஃபோனை கீழே போட்டுறாரு. ஜேகே எடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த ட்ரிப்புக்கு போன 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஜேகே அந்த ஷாக்கில் அப்படியே ஃபோனை கீழே போட்டுறாரு. சுகாவும் அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி உடஞ்சிட்றாங்க. நம்ம இந்த குழந்த வேற அழ ஆரம்பிக்குது பசியில், என்ன பண்ணுறதுனே தெரில 2 பேர்த்துக்கும். அந்த பால் பாட்டில் சூடு பண்ணி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்றாங்க. 2 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி அக்காவுக்கு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படி அழுகுறாங்க. அக்கா நீ ஏன் என்னை விட்டு போன, ஏன் தப்பு தான்க்கா, நானும் சுகாவும் தான் தெரியாமல் உனக்கு அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம், எங்களால் தான் நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, அக்கா ப்ளீஸ்க்கா திருப்பி வாக்கா உக்கான்னு சொல்லிட்டு இவர் அழுகுறாரு. இந்த இடத்துல சுகா அழுகுறாங்க நான் சொல்லிட்டு. தென் கரெக்டாக இப்போ அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க அவங்க 2 பேர்த்தையும். என்னாச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப அழறாங்க. என்னால் தான் கொஞ்ச நாள் கூட என்னோடய பிள்ளைங்களோட என்னால் இருக்க முடியல, இருந்ததையும் துரத்தி விட்டேன், இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்களால் தான் சொல்லிட்டு சுகாவும் ஜெயிக்கவும் இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. 2 பேரும் அந்த குழந்தைய வேற பார்க்குறாங்க. எங்களால் தான் அவங்க அம்மா அப்பா இப்படி ஆயிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காலை பிடிச்சி அப்படி கெஞ்சுறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. சுகாவும் ஜேகேவும் அலறதை பார்த்துட்டு அதுவும் சேர்ந்துட்டு அழுவுது. எல்லாமே ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்ருக்கு. தென் அப்படியே அவங்களோட ஃபியூனரலும் நடக்குது. அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. செம்மையாக மழை வேற பெஞ்சிட்ருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அங்கே சுற்றி முற்றி அப்படியே அதே மாதிரியே பார்த்துட்ருக்கு. அப்போ சுகா ஒரு ரோஸை வச்சு அந்த குழந்தை கையில் வைக்கிறாரு. அப்படியே ஜேகே உட்காந்துடுறாங்க அந்த மலையிலேயே. தென் சுகா ஜேகே எழுந்துரு அப்படின்றாங்க.
இல்லை என்னால் எந்திரிக்க முடியாது, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, என் அக்காவை நான் தனியாக விட்டுருக்க கூடாது, என்னோட தப்பு தான், எல்லா நேரமும் நான் அவ கூட இருப்பேன்னு சொன்னேன், பட் இப்போ என்னால் இருக்க முடியலல்ல, இப்போ ஏன் தப்பு தானே. ஜேகே நீ எழுந்துரு, உனக்கு மாதிரி தான் எனக்கும் காயமாக இருக்குது, ஏன்னா நானும் தானே இந்த தப்பில் இருக்கேன், அப்புறம் நான் ஏன் மேலே பழியை போட்டுக்குவா அப்படின்றாங்க. இல்லை சுகா உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நானும் அதானே சொல்ல முடியும். இங்கே பாரு, நீ அவங்களவே நினச்சிட்டு இங்கே பாரு இந்த குட்டி பையனை இழக்க நினைக்காத, இவனுக்காகவாது வாழு அப்படின்றாங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன், ஆனால் முடியல அப்படின்றாங்க. சுகா அப்படியே கீழே உட்காந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஃபீல் பண்ணாத, உனக்குன்னு வீட்டில் உன்னோட அம்மா அப்பா இருக்காங்க, அப்புறம் இதோ அக்கா விட்டு போன இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், இவன் சின்ன பையன், நம்ம பார்த்துக்க தெரியாது அப்படின்றாங்க. ஏன் நீ என்னை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீ ஏன் அப்படி சொல்கிற, நானே சின்ன பையன் அப்படின்றாரு. என்ன நீ சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம், என்னவே என் அக்கா தான் பார்த்துட்டு இருந்தா, நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கூப்பிடுறாங்க. பட் இருந்தாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. சுகா அப்படியே ஹக் பண்ணி எழுந்திருக்க வைக்கிறாரு. பாரு உன்னை குழந்தை தொடுது, எந்திரிக்க சொல்லுது, எந்திரி அப்படின்றாங்க. அப்போது ஜேகே நிமிந்து, ஆனால் எனக்கு இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நான் தான் அக்காவை கொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. இல்லை அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு அப்படின்றாங்க. அது அப்படியே சிரிக்குது, சிரிச்சுக்கிட்டே ஜேகேவோட கன்னத்தை டச் பண்ணுது. நீ சொன்னது உண்மைதான் சுகா, எனக்கு இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு, என் அக்கா என் கூட இருந்து நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொடுற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. பாத்தியா வா உன் அக்கா தோ இவனுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் 2 பேரும் போகிறதுக்கு முன்னாடி திரும்பி திரும்பி அந்த கிரேவியார்டையே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. தென் 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. சுகா அப்படியே சேடாக உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. ஜேகே தான் இப்போ போய் அந்த குழந்தைக்கு பால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பால் ஆற்றி குடிக்கிறாரு. சுகா நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை ஜேகே எனக்கு சாப்பிட வேணாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தோன்னா நம்மளால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது, இனிமேல் இந்த குழந்தை நம்மளோட குழந்தை, நம்ம தான் வளர்க்குதோம் அப்படின்றாங்க. நம்ம குழந்தைய எனக்கு புரியல, உனக்கு இன்னுமா புரியல, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஷாக்கில் பார்க்குறாரு. நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இனிமேல் இவன் நம்மளோட குழந்தை, இவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம 2 பேரும் தான் இவனை வளர்க்கணும் அப்படின்றாங்க. இவன் கூட அக்கா ஒரு பேர் வச்சாங்கல்ல, அது நம்ம 2 பேர்த்தோட பேர் தான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் அக்கா அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு குழந்தையா பிறக்கக்கூடாதான்னு தோணும், அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் 2 பேர்த்தோட ஃபஸ்ட் லெட்டரில் அந்த நேமை தான் நாங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது மாதிரி தான் வச்சோம் அப்படின்றாங்க. சுகாக்கு இதை கேட்க கேட்க இன்னும் அழுகையாக வருது. 2 பேரும் பயங்கரமாக உட்காந்து அழறாங்க. அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து வருது. சுகா கிட்டேயும் ஜேகே கிட்டேயும் தான் வருது. அப்போ சுகா எழுந்து, ஜேகே இனிமேல் நம்ம வாழக்கூடாது, நமக்கு இந்த குட்டி பையன் இருக்கான், நம்ம இவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வேறு கிளாஸ்க்கு போகணுமே, உன்னையும் வேறு ப்ரொஃபஸராக இருக்கா, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நீ வேணா இனிமேல் வீட்டிலையே இருந்து படி, நான் வேணா ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் ஈவினிங் வரும்போது வந்து உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேவோட அம்மா அப்பாவும் சுகாவோட அம்மா அப்பாவும் வராங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நாங்கள் வேணால் குழந்தைய பார்த்துக்குறோம், நீங்கள் வழக்கம் போல் நீ உன்னோட ஒர்க்கு போ, நீ உன்னோட காலேஜ் படிப்பு முடி அப்படின்றாங்க. தென் 2 பேருமே இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, இல்லை உங்களை சேர்த்து வைக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் மறுபடியும் நாங்கள் அக்கா அண்ணா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்காதனால தான் நாங்கள் 2 பேர் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் வாழ்ந்தாங்க, கடைசியில் பார்த்தீங்களா அவங்க நிலமைய, யாருமே இல்லாமல் நாங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு எங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் 2 பேரும் இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் சட்டம் அப்படி என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை, ஆனால் ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க, ஓ அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் ஊர் மக்களுக்காக தான் அக்காவையும் அண்ணாவையும் வெறுத்தீங்களா அப்படின்றாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் எங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அந்த குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் வேறு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வேறு எதுவும் பண்ண முடியல, இவங்களுக்கு இருந்த அந்த 2 குழந்தைகளும் போயிட்டாங்க, கடைசியில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க, இவங்களையும் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
தென் இப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜேகேவும் படிப்பெல்லாம் முடிச்சிடுறாரு. தென் இவங்க 2 பேத்துக்குமே இப்போ மேரேஜ் ஆகுது. அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அது போயிட்டு நம்ம ஜேகேவை சுகா மடியில போய் உட்காந்துக்கிட்டு சுகாவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுது. ஜேகேவை திரும்பி அம்மான்னு கூப்பிடுது. அவங்க 2 பேருமே அந்த குழந்தைய தூக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த குழந்தையோட சேர்ந்து இப்போ 3 பேருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தென் இந்த 2 ஃபோட்டோவையும் 2 வீட்லேயும் ஃப்ரேம் மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, இந்த பழைய ஃபோட்டோவை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா அந்த குழந்தை பெரியவனாயிட்டா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி அம்மா அப்பா கூட இருந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. இப்போ சுகா கூட ஜேகே கூட இருந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சிடுறாங்க. தென் சுகாவும் ஜேகேவும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த குழந்தை நடுவில் வந்து படுத்துக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. நம்ம சுகா அப்படியே மேலே போட்டுக்கிறாரு அவர் மேலே. ஜேகேவும் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி இப்போ 3 பேருமே ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. தென் அப்படியே இப்போ சுகா மைண்ட் வாய்ஸில் இதுதான் எங்கள் ஃபேமிலி, நான், ஜேகே, அப்புறம் எங்கள் குழந்த, நாங்கள் 3 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருப்போம். எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த குழந்த மறுபடியும் சுகா கிட்ட ஓடி வருது. அப்போ ஜேகே பார்த்துட்டு நீ என் கூட வரமாட்டியா அப்படின்றாங்க. அது 2 பேர்த்து ஃபேஸையுமே இப்படி பார்க்குது. தென் 2 பேர்த்துக்கிட்டேயுமே இப்படி கையை நீட்டுது. 2 பேருமே வந்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே சிரிக்குது. ஆர்மிஸ் இதோட ஐ ஹேட் மை ப்ரொஃபஸர் பட் ஹீ இஸ் மைன் இந்த யூன்கோக் மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.